திருவள்ளூர் மணவாள நகர் பகுதியில் நூற்றுக்கணக்கான இருசக்கர வாகனங்கள் பின்தொடர காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் காலை முதலே பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நிலையில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பிரபு இணைகிறார். வணக்கம் பிரபு, விவரம். வணக்கம். தமிழகத்தில் ஒரே கட்டமாக வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதை அடுத்து திருவள்ளூர் நாடாளுமன்ற தனித்தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடும் முன்னாள் ஐஏஎஸ் சசிகாந்த் செந்தில் தனது பிரச்சாரத்தை கூட்டணி கட்சியான திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகளுடன் இணைந்து ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் திருவள்ளூர் அடுத்த மணவாள நகர் பகுதியில் கட்சி கொடிகளுடன் நூற்றுக்கணக்கான இருசக்கர வாகனங்கள் புடைசூழ திறந்த வேனில் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி.ஜி. ராஜேந்திரன், பொன்னேரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர், திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன், விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட செயலாளர் தளபதி சுந்தர் மற்றும் கூட்டணி கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் திருவள்ளூர் நாடாளுமன்ற தனித்தொகுதி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்தார். திருவள்ளூர் அடுத்த மணவாள நகர் பகுதியில் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் வாகன பேரணி பிரச்சாரத்தில் ஈடுபட்டதால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் இந்த போக்குவரத்து நெரிசலில் ஆம்புலன்ஸ் வாகனம் சிக்கி தவித்ததுடன் அவ்வழியாக சென்ற வாகனங்களும் கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்தது. திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் பிரபல கட்சிகளின் வேட்பாளர்கள் வாக்கு சேகரிக்க முகாமிட்டு உள்ளதால் திருவள்ளூர் பகுதி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் உற்சாகத்தில் ஆழ்ந்துள்ள நிலையில் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் கட்சியினர் பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் என்ற கோரிக்கையும் இங்கு எழுந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.